திக்கற்றவனுக்கு தெய்வம்தான் துணை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமான் மகாவிஷ்ணு ஒரு முறை என்ன செய்யறாரா, பாண்டவர்கள் எதுவுமே தெரியாம எதுவும் அறியாம வனவாசம் சென்றிருக்காங்க, அவங்களுடைய நிலம் பறிக்கப்பட்டது, அவங்களுடைய நாடு பறிக்கப்பட்டது, அவங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டது, அப்படி திக்கற்று ஒருத்தரும் இல்லாம நிக்கிற அந்த சமயத்துல கை கொடுத்து உதவினாரா மகாவிஷ்ணு. இதுதான் அதோடைய அகப்பொருள். திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை. அது மட்டும் இல்ல, பல பெண்களை பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய அரக்கன் கூட்டிட்டு போட்டு போய் கடத்தி வைக்கும் பொழுது கூட அந்த பெண்கள் அனைவரையும், அதாவது 8880 பேரையும் திருமணம் செய்து கொண்டாராம் மகாவிஷ்ணு. இதோட அர்த்தம் எதுவாக இருந்தாலும், அந்த கைவிடப்பட்ட பெண்கள் யாரா இருந்தாலும் எனது அருள் நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும், நான் அனைவருக்கும் சமமானவன், நான் மகா பிரபு அப்படின்னு திரௌபதிக்கு காத்த அதே கிருஷ்ண பரமாத்மா அந்த பெண்களையும் காத்தாரு. இதான் திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை. ஓம் நம